மின்னணு வாக்குப்பதிவின் போது ஆவணங்களை பராமரிக்கும் வகையில் நவீன மின்னணு இயந்திரம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிக்கும் வாக்காளர்களுக்கு வாக்குப்பதிவு தொடர்பான ரசீது வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என ஜனதா கட்சித் தலைவர் சுப்பிரமணிய சுவாமி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு மீதான விசாரணையின் போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அசோக் தேசாய் இவ்வாறு கூறியுள்ளார். நவீன மின்னணு இயந்திரம் தயாரிக்க மத்திய அரசு அனுமதி அளித்து போதிய நிதி வழங்க வேண்டுள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். 2014ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலை நடத்த 13 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயாரிக்க 1692 கோடி செலவாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்ற விவரங்கள் அடங்கிய ரசீது வழங்கப்படும் என்றார் அவர். ஆனால் வாக்காளர்கள் அந்த ரசீதை வெளியில் எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடியில் உள்ள பெட்டியில் மீண்டும் அது சேகரிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வரும் மே மாதம் நடைபெற உள்ள கர்நாடக மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்படும் திட்டமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார்.